பாதையா போனா சரியா இருக்கும். இதுதான் சரியான வழி. இங்கோடி போயிட வேண்டியதான். எனக்கு தெரியாத பாதையா, நான் போகாத வழியா? இந்த பாதை சரியா இருக்கும். இங்கோடியே போவோம். இந்த பயவுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? தனியா யோசிச்சுக்கிட்டு அலையுதா? எடி இசை, எடி இசை, நம்மள பார்த்து ஓடி ஒளியுது. ஆத்தி, அப்படிதான் பெரிய காரியம் பண்ண போறான்னு அர்த்தம். எடி நில்லு, நில்லு சொல்லிவிட்டா. எடி நில்லு, நில்லு. இல்ல, உனக்கு என்ன வேலை? இவ இப்படி சிரிக்கானா ஏதோ வேண்டதில்ல பார்க்க போறேன்னு அர்த்தம். உனக்கு மூத்த சந்துக்குள்ள என்ன வேலைன்னு நான் கேட்டேன். எடிச்சவா, நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவா தெரியுமா? சனி போனோம் தனியா போகாதுன்னு. அதே மாதிரிதான் டிடி, நான் எந்த காரியம் பண்ணாலும் சரி அதுல உன்னுடைய பங்களிப்பு அப்படி முழுசா இருக்கும். பத்திரிக்கையா? சிக்கிட்டேன்னு சொல்லு. சிக்கி 5 நிமிஷம் ஆகுது சபா. இங்க பார், இதுக்கு முன்னாடி நான் உனக்கு வெறும் ஃப்ரெண்டா இருந்தேன். அதனால நீ எங்க என்ன கோத்து விட்டாலும் சனி என்னோட முடிஞ்சிடும். இப்ப நான் உன் மாமா பொண்டாட்டி. குடும்பமா சேர்ந்து என்ன கும்மி எடுத்துறவ சொல்லிவிட்டேன். வீட்டு ஜவா, நாம பார்க்காததா பாத்துக்கலாம். நீ கொழுப்படுத்து வேண்டாத வேலை பாப்ப. பாத்துக்கலான்னு எனக்கு மோட்டிவேஷன் வேற பண்ணுவேன். கொண்டு கூட பாத்துக்க. பாத்தியா ஜவா, நீ கூட மாறிட்ட. பாத்தியா ஜவா? வேண்டாட்டி, வீட்டுக்கு மூத்த மருமவாட்டி கோத்து விட்டுறாதட்டி. ஜவா, ஒருத்தனுக்கு அட்டமட்ட சனி, 7 சனி எல்லாம் உச்சம் பட்டு ஒரு நிலை அடையும் போது அவன் பேட்டேறி போனாலும் இந்த 7 மத்த சனி வந்து அவனை சும்மாவே விடாதான். பாத்துக்க. எட்டி உனக்கு மீனராசியா? அதான் இப்ப 7 மத்த சனி நடந்துகிட்டு இருக்கு. பாத்துக்க, அப்படி பின்னி பிணைஞ்சிட்டு இருக்குவேன். பாத்தியா, நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். நீ செவனேன்னு போயிருக்க வேண்டியதானே? நானே எந்த வேலை பார்த்தாலும் உருப்படி இல்லாத வேலை தான் பார்ப்பேன்னு உனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீ என் தோஸ்து. புரியுதா? மத்தி யாரும் எனக்கு தெரிஞ்சிருக்காவளோ இல்லையோ, உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியுமா தெரியாதா? தெரியும். 2 வயசுடி, 2 வயசுல என் கைய பிடிச்சிட்டு என் குண அதிசயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா எட்டி இசைன்னு ஓடி வந்த பாரு. அங்க உன்னை பாராட்டேண்டி உன் மன தைரியத்தனா. ஆத்தி, பெரிய சம்பவம் பண்ணுவ போலுக்க. நான் உன்னை பார்க்கவே இல்ல. நீ என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாது. இந்த மூத்திர சண்டுக்குள்ள நின்று நான் உன்கிட்ட பேசவே இல்ல. ஆத்தி, ஒரே ஜோக்கு. பத்தியா? எட்டி, எனக்கு வேலை கிடக்கு. மாமியார் தேடுவ, நான் வாரேன். ஐயோ ஐயா, 2.5 வயசுல கைய பிடிச்சிட்டு இப்படி மாறிட்டு முடிக்கிய. அது நீ மூத்திர சந்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நீ என்ன பார்த்துட்ட, என்கிட்ட பேசிட்ட. நான் இப்ப என்ன பண்ண போறேன், யாது பண்ண போறேங்கிற எல்லா ரகசியமும் உனக்கு தெரிஞ்சு போச்சு ஜவா. இல்லடி, நான் உன்கிட்ட எதுவும் தெரிஞ்சுக்கல. வர நான் ஏதாவது கேட்டேனா நீயே சொல்லு. நான் ஏதாவது கேட்டேனா சொல்லு பாப்போம். அது மூத்திர சந்துக்குள்ள நீ வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் ஜவா. ஒன்னும் பண்ண முடியாது. இங்க வா. கத்தாத. பிளான போட்டு கொடுத்ததே நீ தானே காட்டி கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்ப. இந்த சேட்டை பிடிச்ச பிள்ளைல மட்டும் ஃப்ரெண்டா வைக்கவே கூடாது. அவளால நமக்கு எப்போ ஆப்பு வரும்னே நமக்கே தெரியாது. பண்ற சேட்டையெல்லாம் அவ பண்ணுவ. இப்ப நானும் சேர்ந்து மாட்டிக்கணும். நான் உன்னை பார்க்கல, உன்கிட்ட பேசல. நீ யாரோ நான் யாரோ, நீ எங்கோ நின்ன நான் எங்கேயோ நின்ன. தட்ஸ் ஆல். ஓகே, நான் கிளம்பிட்டேன். சரி தப்பிக்க முடியாது. வா வா, கிளம்பு. நேரம் ஆயிட்டு. ஏன்டி இப்பதான் இந்த ராணி போய் உள்ள எதனட்டி கூட கூட்டிட்டு அலைவ. இப்ப ஏன்டி என்ன கொத்து விடுத? அவளை இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டா. நீ மட்டும் இதுக்கு சரிப்பட்டு வருவ. நானா வந்தோடனே எப்படிடா கூட்டிட்டு போறான்னு நினைச்சேன் பாத்துக்க. ஆனா எப்படி பத்தியா, வீதி நம்ம 2 எப்படி ஒண்ணு சேர்க்க பத்தியா? அதை சொன்னோம்னா உனக்கு அக்கிரமத்த சனி, 7 சனி எல்லாம் ஒண்ணு சம்மதிக்கிற நேரம். அதான் நீ பிளேட்டே பிடிச்சு போனாலும் இந்த முட்டு சந்து வந்து மாட்டிக்கிட்ட பத்தியா. ஆமா, இந்த உனக்குன்னு கட்டின பாத்ரூமே. ஆமா, அதேடி ரோஸ் பூலாம் வச்சிருக்கானுங்க. நான் தடிக்க கூடாதுல. ஆமா, இதெல்லாம் யார் ஐடியா? அலெக்ஸ் மாமா பிளான் போட்டு கொடுத்தது. எங்க அப்பா கெட்டது என் புருஷன். பூந்தட்டியெல்லாம் வச்சது அலெக்ஸ் மாமா. தண்ணி குழாய் மாட்டினது கவி மாமா. இந்த கல்ல பதிச்சது மாணிக்க மாமா. ஓ, பிளான் பயங்கரமா தான் இருக்குது. ஆனா என்ன கொஞ்சம் ஓப்பனா இருக்குது. நான் தான் பூட்டின பாத்ரூம்ல போக மாட்டேனே. வெக்கமாவே இல்லையாட்டு உனக்கு? பூட்டினா எனக்கு பயம் வந்துருது. நான் என்ன பண்ணட்டும்? அதான் நான் எப்பவுமே ஓப்பனாவே போவேன். அதுக்கேற்ற மாதிரி உன் புருஷனும் ஓப்பனா பண்ணி கொடுத்துட்டாரு. அதான் புருஷன். ஓ, குத்தி காட்டுற. காட்டு காட்டு. இதான் அங்கேயும் கொத்து விட்ட. இங்க பார், லாஜிக்ல நான் உன்னை போக சொல்லவே இல்லை. அத்தி கத்ததுட்டி ராடி போய் உள்ள அந்த முண்டை கண்ணிகிட்ட போட்டு கொடுத்துருவா. என் மானமே போயிடும். அத்தி கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்குறேன்னு சும்மா இருப்பதுக்க. நம்ம ஊர்ல ஒரு
அப்படி சொல்ல பத்துக்க. கல்லனை நம்பினாலும் குள்ளனை நம்பாதானே. அதே மாதிரி நீயும் நான் என்னத்தான் கொசரத்தனம் காதலு அப்படி இப்படின்னு பண்ணாலும் எனக்கு முன்னாடி நீ பிள்ளை வாங்கிட்ட பத்தியா? அங்க நிக்கட்டு நீ போதும். சரி சரி வா, நேரட்டு எங்க போறேன்னு சொல்லிட்டு இது கூட என்ன என்ன கேட்டுட்டா வருவேன். அதே மாதிரி சட்டக்கட்டாம வா, நான் எது பண்ணாலும் சரியா தான் இருக்கும். வா வா வா. ஓ, கார்ல வந்து ஒளிஞ்சு விளையாடுதம்மா. இல்லடி ஜபா, நான் காரே ஓட்ட போறேன். பதறாதடி, நான் நல்ல வண்டி ஓட்டுவேன். மரியாதையா திறந்து விட்டு, எனக்கு கோவம் வந்துரும். இல்லடி, இது ஒன்றே மாதிரி லாக் பண்ணிட்டேன். திறக்க தெரியாது. திறக்க தெரியாதா? ஆமாடி, இவ கூட நான் எப்பவுமே கார்ல வந்த போதெல்லாம் நான் உள்ள என்ன டக்குனு ஒரு சத்தம் கேட்கும், லாக் ஆயிரும். நானும் எப்பவுமே திறந்து பார்ப்பேன், திறக்கவே திறக்காது. அதனால லாக் பண்ணதுக்கு படிச்சுக்கிட்டேன், ஆனா திறக்கிறதுக்கு படிக்கல பத்துக்க. சரி விட்டு, இப்ப திறந்து என்ன பண்ண போற? சத்தம் கட்டாம இரு, நான் நல்ல வண்டி ஓட்டிடுவேன். சாவி போட்டாச்சு. திறந்து விட்டுட்டு இருடி, நான் சூப்பரா வண்டி ஓட்டுவேன். பிரேக்கு, ஆக்சிலேட்டரு, அப்பா கீரு போட்டுருமா? இது உனக்கு கார் ஓட்ட தெரியாதுடி. இல்லடி ஜவா, கைனா கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்காரு. கைனா எட்டி வேண்டாம், அவன் ஒரு முரட்டு பையன், தப்பு தப்பா சொல்லி கொடுத்துப்பா. சொன்னா கேரடி வேணடி, இதை திறந்து விட்டுருடி. அப்படித்தான் நினைச்சுதான் நான் சார் மாமா கிட்டையும் கத்துருக்கேன். சாரன் உனக்கு நோகாம சொல்லி கொடுத்துருப்பா பட்டி. அவனுக்கு நீ கஷ்டப்பட்டாலே பிடிக்காது, சும்மா பேருக்கு தான் சொல்லி கொடுத்துப்பான். சொன்னா கேளு. அதனாலதான் அப்பா கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க அப்பா உன்னை மடில தூக்கி வச்சு சொல்லி கொடுத்துருப்பாரு. எடி சொன்னா கேளு, அதெல்லாம் படிச்சுக்கிட்டு என்ன வேற அண்ணில ஏத்திச்சிருக்க. சொன்னா கேளு, வேண்டாம். நான் சூப்பரா வண்டி ஓட்டுவேன். ஆத்தி வண்டி எடுத்துட்டால. அடி வேண்டாடி, அடி வேண்டாடி, நிப்பாட்டி நிப்பாட்டி. பாரு, நான் நேரா வண்டி பார்த்து ஓட்டணும். உன்னை பார்த்தோம்னா வண்டி வர எங்கேயாவது விட்டுருவேன். சத்தமே போட மாட்டேன்டி, நான் சத்தமே போட மாட்டேன். வண்டி எடுத்துட்டு எங்க போறான்னு தெரியலையே. என்ன பண்ணுறான்னு வந்து பார்த்தது ஒரு குத்தமாயா? என்ன சுத்தி என்னமோ நடக்குது, என்னமோ இருக்குது. அப்பா என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் இதுக்கு மேலேயும் காதலி கல்யாணம்னு போய்கிட்டு இருந்தேன். ஆஹா, வேற என்னமோ இருக்கு. அப்பா என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் அதுக்கு தகுதி இல்லாதவனு என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் காதல் பின்னாடி போனா நான் அப்பாவுக்கு புள்ளைய பிறந்ததுல அர்த்தமே இல்ல. இல்ல இல்ல, இது சரியா படல. அப்பா என்கிட்ட என்னமோ எதிர்பார்க்கிறாரு, ஆனா அதுக்கு திறமை என்கிட்ட இல்ல. திறமை இல்லையா, என்கிட்ட தைரியம் இல்லையா? இல்ல, நான் ஆம்பள, நான் தைரியமானவன் தான். அப்பா ஏன் என்ன இப்படி நினைச்சாரு? அப்பா ஏன் என்ன இப்படி நினைச்சாரு? ஏன் என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிறாரு? அப்ப நான் தகுதியானவன் இல்லையா? நான் தகுதியானவன் இல்லையா? நான் தகுதியானவன் இல்லையா? அப்பா, அட அலெக்ஸ் மாதிரி இருக்குதே, நாம்பல இல்லையா? அதுல உனக்கு என்னடா சந்தேகம்? வீரமானவன் இல்லையா? அது நீதான் சொல்லணும். அப்பா, நான் வீரமானவன் தான். உங்க புள்ளங்கதை மறந்துடாதீங்க. இந்த கிங்சன் ராஜாவோட புள்ளங்கதை நீங்க மறந்துடாதீங்க. எனக்குள்ள உங்க தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் வீர. என்ன சோதனை வேணாலும் கொடுங்க, நான் ஜெயிச்சு காட்டுறேன். ஆட்ரா சக்கன இருந்து யோசிச்சிருக்காண்டா. எது கொடுத்தாலும் ஜெயிச்சிருவேன். என்ன வேணாலும் செஞ்சு முடிப்பேன். நான் வீரப்பா, நான் உங்க புள்ள. நான் கோல இருந்தா நான் உங்க புள்ள இல்ல, நான் வீரப்பா. அங்க ஒருத்தர் இருக்கான் பாரு, அவன் அதை சொல்லலாம். கிங்ஸ்லேன் அவன் சொல்லலாம் இந்த கிங்ஸ்லேன் ராஜா புள்ளன்னு. அவனோட ஒட்டி போறவனால நானும். அவனுக்குள்ள இருக்க வீரமும் வேகமும் எனக்குள்ள இருக்குது. வளர்த்தது நீங்களாச்சே, கோலையா வளர்த்துட்டு பேசுறீங்க. உன்னையவாதே இவன் வளர்த்தான், அவனால யாருமே வளர்க்கலையே. அவர் யாருமே வளர்க்கணும்னு அவசியமே இருந்திருக்காது. ஏன்னா அவர் இருந்த இடமே இந்த செம்பலிங்க கோட்டை. செம்பலிங்க கோட்டையில இருக்கிறவனுக்கு இயற்கையாவே வீரம் இருக்கும். ஏன்னா இது செம்பலிங்க வாழ்ந்த மண்ணு. யாரும் வளர்க்கணும்னு அவசியம் இல்லப்பா. ஆனா இவர் என்ன எங்க வளர்த்தாரு? லேப்ல ஏதோ இதை வச்சு பயன்படுத்தினாரு. லேப்ல எலி வச்சு டெஸ்ட் பண்ற மாதிரி இவர் என்ன வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன சொல்ல வர? நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைக்கீங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் செஞ்சு முடிப்பேன். எனக்கு இன்னும் உன் மேல நம்பிக்கை வரல. அப்படி சொல்லாதீங்க, நான் வீரமானவன் தான். இல்லடா, உனக்கு இன்னும் வயசு பத்தல.
ஆ! கோவப்படுத்தாதீங்க. நீங்க எல்லாம் என்ன கோலை மாதிரி ட்ரீட் பண்றீங்க. நான் கோலை இல்ல. வீரமானவன், வீரமானவன், வீரமானவன். இல்லடா, உனக்கு இன்னும் தைரியம் பத்தாது. அத சொல்றேன்ல, கிளம்பு. ஆ! என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்? எவனை வீழ்த்தணும், எத்தனை பேரை போட்டு தள்ளுன்னு சொல்லுங்க. என் மேல ஒரு நகை அளவுக்கு எனக்கு கூட இல்லாம திரும்பி வரேன். உன் மனசை ஒரு நிலப்படுத்து. நீ மனசுல உள்ள வீரனா இருந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட வா. நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். அதுல நீ ஜெயிச்சு காட்டு. மனசு அளவிலையா? இப்போ கிங்ஸ்ல எடுத்துக்க. அவன் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா யார்கிட்டயும் கேட்கணும் அவசியமே இல்ல. ஏன்னா அவன் எடுக்கிற முடிவு தெளிவா, கரெக்டா, நியாயமா இருக்கும். அப்படி நீ என்னைக்கு எடுக்கியோ, நீ எடுக்கிற முடிவு சரியா இருக்கும், நீ என்னைக்கு நீயே உன்னை நம்புறியோ, அன்னைக்கு நான் பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அது மட்டும் இல்லடா, இன்னும் உன்கிட்ட பொறுப்பு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் இருக்குது. ஆனா உனக்கு பெரிய சோதனை இருக்குது. நீ ஜெயிக்கணும். நீ ஜெயிப்ப நம்புறோம். நிச்சயமா ஜெயிப்ப. அந்த வலியை உன்னால தாங்கிக்க முடியாது. எப்பேற்பட்ட வலியும் நான் தாங்கிக்குவேன். சாதாரண நினைச்சுக்கிட்டு இருக்கடா. நீ வாங்க போற வலியை மட்டும் பாரு. எந்த வலியா இருந்தாலும் அது இந்த குடும்பத்துக்காரன் இருந்தா கண்டிப்பா வாங்கிக்குவேன். நீ வாங்கித்தான் ஆகணும். உன்கிட்ட இருக்கிற ஆசை தேவையில்லாததெல்லாம் தூக்கி தூர போடு. புரியல? உனக்கு இந்த உலகத்துல எதுவும் வேண்டாம். தூக்கி போடுறேன். தூக்கி தூர போடுறேன். இவ எங்க போனா? அப்படி போக மாட்டானே எங்கேயோ. அம்மா கேட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த சைடு கரைக்கு இங்க போயிருப்பாளோ? ஐயோ, அப்பா அப்பா. காலேஜ் ஃபுல்லா யார் பார்த்துட்டு இருக்கா? யாருன்னா? காலேஜ் நிர்வாகம் பண்றது யாரு? அதுல இருந்து வர்ற வருமானத்தை என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறான். நான் காலேஜ் நிர்வாகத்தை பாக்குறேன். ஆனா முழு பொறுப்பு அம்மா கிட்ட தான் இருக்கு. என்ன பண்ற? உங்க அம்மா கிட்ட இருக்க பொறுப்பு பூரா நீ வாங்கிக்கிடுத. அம்மா தரமாட்டாங்க. அவங்களுக்கு வேற பொறுப்பு இருக்குது. நீ வாங்கிக்க. அப்புறம் அம்மா மலையாளத்திலும் இதே மாதிரி காலேஜ் வச்சிருக்காங்கல்ல? ஆமா, அம்மாவோட அண்ணன், அப்புறம் அம்மாவோட அப்பா. அவர் இன்னும் இருக்காரா? அவரு இருக்காரு. அவங்க அம்மா தான் இறந்துட்டாங்க. தாத்தா நிர்வாகம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. என்ன திடீர்னு சொத்தை பத்திக்கிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு எத்தனை காலேஜ்? நம்ம ஏரியால அவங்களுக்கு 2 காலேஜ். ரெண்டுமே கொடி கட்டி தான் பறக்குது. அது எப்படி நம்ம கோட்டையில அவங்க காலேஜ் கொடி கட்டி பறக்குது? அது வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்காது. அதை எடுக்கதான் மாணிக்கம் இங்க வந்தா. அதுக்கப்புறம் அதை கிங்ஸின் அவன் பேருக்கு மாத்தினா. அதுக்கப்புறம் மறுபடியும் மாணிக்கத்துக்கு கிங்ஸின் கொடுத்துட்டான். உங்க அம்மாவோட தங்கச்சியும் காலேஜ் வச்சிருக்குல்ல? அதுதான் அவங்க அண்ணன் குலது. அவர் அண்ணன் குலதா? முன்னாடி அவங்க தங்கச்சி தான் வச்சிருந்தாங்க. ஆமா, அம்மாவுக்கு ஒரு காலேஜும் அவங்க தங்கச்சிக்கு ஒரு காலேஜும்னு 2 பேருக்கும் அவங்க அப்பா ஷேர் பண்ணி கொடுத்திருந்தாரு. வாரிசுகளுக்கு சொத்து இல்ல. அவங்க தங்கச்சி மகளை தான் அவங்க அண்ணன் மகன் கல்யாணம் பண்ணியிருக்கான். அதனால சீர்வரிசையா காலேஜே கொடுத்துட்டாங்க. ஓ, தங்கச்சி பொண்ணை எடுத்து காலேஜே சொத்தா வாங்கிட்டாரு. ஆமா, அப்படித்தான் நம்ம காலேஜும் எடுக்கிறதுக்கு பிளான போட்டாரு. நான் சம்மதிக்கல. புரியல? என்னையுமே அவங்க பொண்ணுக்கு தான் கேட்டாங்க. எனக்கு அவளை கட்டிக்க விருப்பம் இல்ல. என்னையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம காலேஜ் அவங்களுக்கு போயிருந்து நினைச்சுதான் என்னையும் பேசுனாங்க. நான் சம்மதிக்கல. அதனாலே அம்மாவுக்கு எனக்கு கொஞ்ச நாள் வாக்குவாதங்கள் இருந்துட்டே இருந்தது. அப்புறம் நான் ஜபால விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்பா சீர்வரிசையா தான் மகளுக்கு கொடுத்தத தான் மகனை கல்யாணம் பண்ண வச்சு அதே சொத்தை திருப்பி வாங்கியிருக்கான். எப்படி நல்லவனா இருப்பான்? சொந்த தங்கச்சி மகளை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவன் காலேஜே ஏன் இதுக்கு எழுதி வாங்கணும்? அது அப்பா அந்த பொண்ணுக்கு கொடுத்தது தானே. உங்க சித்தி பொண்ணுக்கு வேற இடத்துல மாப்பிள்ளையே கிடைக்காதா என்ன? கிடைச்சிருக்கோம். அவ காலேஜ் படிக்கும் போது என்னைய விரும்பிப்பா பொண்ணுக்கு. அது பெரிய இஷ்யூ ஆயிட்டு போச்சுது. பேப்பர்ல எல்லாம் வந்துட்டு. அதுக்கப்புறம் யாரு கல்யாணம் பண்ணிக்குவா? கரெக்டா பிளான பொறுத்துக்கிருக்கான். கண்டிப்பா எதிரி அங்கேயும் இருக்கான். நீ அந்த குடும்பத்தை பார்த்திருக்க? 2 ஊர் தள்ளிதான். பேர் புகழ் அபாரம். அந்த குடும்பத்துக்குள்ள நீ போயிருக்க? நான் போகவே மாட்டேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிக்காது. அவன் சாருன்னு தான் அங்க வளர்ந்தான். ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அவனையே அடிச்சு துரத்திட்டானுங்க. அதனாலேயே சாருன்னு அந்த காட்டுல தான் அலைவான். சாருனுக்கு அந்த குடும்பம் பிடிக்காது. தூக்கி வளர்த்திருக்கானுங்க. தூக்கி வளர்த்த குடும்பத்தை எப்படி ஒரு பையனுக்கு பிடிக்காம போகும்? அப்படின்னா அங்க வேற என்னமோ நடந்திருக்கு. அதான் இந்த சாரன் பையன் அங்க காட்டுல அலைதான். இந்த சாரன் பையனுக்கு அங்க பிடிக்கல. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த குடும்பத்தை பத்தி சொன்னாலே கெட்ட வார்த்தையை அள்ளி வீசுவான் அவன் பையன். நானும் கேட்டிருக்கேன். இரு, செக் பண்ணி காட்டுறேன். டேய் சாரன்! நிக்காம் பாரு, எப்படி வந்து நிக்காம் பாருடா. வீட்டுக்கு ஒரு பையன் இப்படிதான்டா வேணும். இவங்கிட்ட இப்ப கேட்டா இல்ல உண்மையும் புட்டு புட்டுன்னு வைப்பான். கேளு, இந்த வாட்டி நீ கேளு.
டேய் அப்பா உங்ககிட்ட ஏதோ கேட்கணுமா சொல்லுங்கப்பா. டேய் இவனை பார்த்து எனக்கு சிரிப்பு வந்துடும்டா. நீ ஏன் கேளு. டேய் இவன் என் புள்ளதான் இருந்தாலும் அவன் நிக்கிறது அவன் பேசுறதுலாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்போம். டேய் இவன் அப்படியே தூக்கி வச்சு கொஞ்சம் போலதான் இருக்குது. அவன் பாட்ட வந்து நிக்கத அவன். இப்போ உன் மகன் வண்டி வண்டியா கதை சொல்லுவான் கேளு. ஆனா என் புள்ள உண்மை மட்டும் தான் சொல்லுவான். அப்பா என் பிறந்தப்போ ரொம்ப அழகா இருந்தானடா. ரொம்ப குண்டு குண்டுன்னு இருந்தான், அழகா இருந்தான். இப்படிதான் இவனை குட்டி பையனா பார்த்தா அப்படி இருக்கும், அப்படிதான் இருந்தான். என்னமோ தெரியலடா, இவனை பார்த்தா மட்டும் என் பிறந்து போவாத நான் கையில வாங்கினேன்னு தோணுடா. கடைக்குட்டியா பிறந்திருக்கான்ல, ஏதோ ஒரு பாசம் வருதுடா. கண்ணில் எடுத்து ஊத்திக்கணும் போல இருக்குது. ஆனா அவன் பண்ற சேட்டை சரி. நானே கேக்குறேன், ஏண்டா அப்பா கிட்ட நிக்கும் போதாது அந்த சாட்டை கொஞ்சம் இறக்கி கட்ட வேண்டியதுனடா. அது வந்து சரி இருக்கட்டும். நீ மாமா வீட்டுல இருந்து இருக்குங்க வந்தா? அங்க எனக்கு பிடிக்கவே இல்லப்பா, அதான் வந்துட்டேன். நீ வேண்டத வேலை ஏதாவது பாத்துருப்பா, அதனால ஏதாவது சொல்லிருப்பாங்க. மாமா அப்படின்னா சொல்லாதீங்க மாமா, அவனுக்கு தான் பொல்லாத பையன். இதை எங்க அம்மா சொன்னா நம்பவே மாட்டாங்க. நானும் நல்ல பையனா தான் இருந்தேன். நான் சொல்லல. அதே எப்படிடா, அவங்க நல்ல பேர் போன குடும்பம், டீசென்டான குடும்பம், இன்னும் ஊருக்குள்ள நல்ல பேர் இருக்குது. அந்த குடும்பத்துல இருக்கு நீ எப்படி அப்படி வளர்ந்த? அப்பா நீங்க தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த கிழடும் அப்படித்தான், அந்த மாமன்காரனும் அப்படித்தான். அது தாத்தாடா. மோத்தா வா வந்துடும் எனக்கு. அவனே என் தாத்தா கிடையாது, செம்மலிங்க தான் என் தாத்தா. ஏண்டா? இல்லப்பா, நான் கூட அவங்க என்கிட்ட பாசமா தான் இருக்காங்கன்னு நினைச்சேன். நான் நல்ல பையனா தான்ப்பா இருந்தேன். நான் சேட்டையே பண்ண மாட்டேன். மாமா பையன் இல்ல, அவன் கொஞ்சம் சேட்டை பண்ணுவான். ஆனா அவன் எந்த சேட்டை பண்ணாலும் அந்த பழி என் மேல போட்டுக்கிட்டே இருந்தான். நான் கூட தெரியாம தான் என் மேல பழி போடுறான்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது மாமா சொல்லி என்ன மேல போட வச்சானு. என்னடா சொல்ற? அப்பா அவங்க சின்ன வயசுல என்ன ஏமாத்தி தான் வளர்த்தாங்க. இதை நான் அம்மா கிட்ட சொன்னா நம்பவே மாட்டாங்க. நம்புற அளவுக்கு அந்த குடும்பம் நடிக்கும். அது மட்டும் இல்ல, அப்பா என்ன பார்க்க வந்தா எல்லா உண்மையும் சொல்லணும்னு நினைப்பேன். ஆனா அப்பாவை மட்டும் என்ன பார்க்க யாருமே விடுறதே இல்ல. ஆனா அப்பா ஒரு நேரம் கரெக்டா என்ன ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்ட வச்சு அப்பா என்ன பெல்ட் எடுத்து அடிக்கிற அளவுக்கு பண்ணி வச்சிருவாங்க. அப்பாவுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. அப்புறம் பெல்ட் எடுத்து அடிப்பாரு. அதனால நான் அப்பா கிட்ட சொல்றது இல்ல. எதுக்கு, அப்பா நம்ம பெல்ட் எடுத்து அடிப்பாருன்னு நான் அப்படியே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் தான்ப்பா ஒவ்வொன்னா கத்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்டா இது நீங்கிட்ட சொல்லவே இல்லை? என்னத்த போட்டுப்பா சொல்ல? என்னடா சொல்லிட்டு இருக்க? அப்ப நீ அம்மா கிட்ட சொன்னது எல்லாம் உண்மைதானா? நான் 11th படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு புள்ள போச்சுதுப்பா. எல்லா பையன்களுக்கும் வர்ற மாதிரிதான் நானும் அந்த புள்ள கிட்ட வம்பளுத்தேன். வம்பளுக்குன்னு என்னப்பா சாதாரணமா தான்ப்பா பேசினேன். ஆனா அதை ரொம்ப பெரிய விஷயமா ஆக்கிட்டாங்கப்பா. என்ன ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. எனக்கு ரொம்ப அவமானமா போச்சுது. அதனால வீம்புக்கு நான் கோவத்துல ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன். அப்போ மாமா தான் பத்தியா எல்லாரும் உன்னை அடிச்சுட்டாங்க, உன்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, இதுக்காவது நீ ஏதாவது பண்ணடான்னு சொல்லி என்ன உசுப்பேத்தினாரு. அவதான் எனக்கு முத தண்ணி ஊத்தி கொடுத்தாரு. என்ன சொல்லிட்டு இருக்க? நீ மேற்கொண்டு சொல்லு. அப்புறம் பொண்ணுங்கன்னா ஒரு போத மாதிரி பொண்ணுங்களை தொட்டா சுகமா இருக்கும். அப்பா அது வந்துப்பா, நான் சொல்லல என் புள்ள சுத்த தங்கமா தான் இருப்பானே. எனக்கும் அப்படி ஒரு எண்ணம் கிடையாது. என் கூட வாழ்ந்தவளுக்கும் அப்படி ஒரு எண்ணம் கிடையாது. என் புள்ள மட்டும் எப்படி இப்படி இருப்பானு நான் யோசிச்சேன். சரியா இருந்திருக்கா? எனக்கு வந்த போஸ்லயே கொஞ்சம் டவுட் வந்துடா. இவன் இந்த அளவுக்கு சொல்லுவான்னு எனக்கும் தெரியாது. என்னடா சொல்ற? சொல்லதுக்கு வாய் கூசும்பா. இல்லாத பழக்க வழக்கங்கள்லாம் அவர் தான் கத்து கொடுப்பாரு. அவருடைய அப்பா அவரு பொண்ணுன்னு என் மனசுல பொண்ணுங்களை பத்தியே விதைச்சாருப்பா. அதை கேட்டு கேட்டு நானும் அதுக்கு அடிமையான. ஒரு வாட்டி ஒரு பொண்ணு நான் கை வச்சேன். அவரு சொன்ன மாதிரி எனக்கு அது சுகமா இருந்தது. பாத்தியா நல்லா இருக்கு பாத்தியான்னு அவரு மேலும் மேலும் எனக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு. நான் முழுசா அதுக்கு அடிமையாவே ஆயிட்டேன்ப்பா. பாக்குற பொண்ணுங்கெல்லாம் எனக்கு அழகா தெரிஞ்சது, போதையா தெரிஞ்சது. எனக்கு அதுக்கப்புறம் அது தப்புன்னே தோணலப்பா. நான் முழுசா அதுக்கு அடிமையான. எந்த பொண்ணை பார்த்தாலும் அடையணும்னு நினைப்பேன். பொண்ணுங்க பின்னாடி போய் போய் எனக்குள்ள இருந்த நல்ல எண்ணங்கள்லாம் போய் முழுசா பொண்ணு மட்டும் தான் உலகம் நினைச்சிட்டேன்ப்பா. போத மாதிரி எனக்கு அது. என்ன நிறைய வாட்டி கிங்ஸ் என்ன பார்க்க வருவாரு. ஆனா அப்பெல்லாம் என்ன நல்லவ மாதிரி அவங்கிட்ட காட்டுவாங்க. ஒரு வாட்டி நான் காலேஜ்ல வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும் போது கிங்ஸ் என்ன பார்த்துட்டான். அவனுக்கு என்ன பத்தின விவரம் தெரிய ஆரம்பிச்சுட்டு கண்காணிக்க ஆரம்பிச்சான். நடு வீதியும் கூட பார்க்க மாட்டான். என்ன பெல்ட்டாலே புரட்டி எடுப்பான். அப்போதான் அவனுக்கு நிறைய உண்மை தெரிய ஆரம்பிச்சது. அதனாலே
மாமங்கார வீட்டுல இருந்து இருக்க கூடாதுன்னு என்ன ஜெயில கொண்டு போட்டான். நீ பாட்டுக்கு இங்க வர வேண்டியதுனடா. வந்த அதையும் கிங்ஸ் என்ன பண்ணணும். சரி, இவ்வளவு நாள் அங்க இருந்தது போதும். அதனாலதான் அண்ணனுக்கும் அம்மாக்கும் வாக்குவாதம், பயங்கர சண்டெல்லாம் நடக்கும். அப்படி ஒரு நாள் இங்க என்ன கூட்டிட்டு வந்தான். சாமன் ஒரு பொண்ணை தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தோம், தங்கச்சியா. நம்ம வீட்டுல வேலை பார்த்தாங்களே, அவங்க பொண்ணுதான். கிங்ஸனுக்கும் சாமனுக்கும் அந்த பொண்ணுனா உசுரே. நான் ஒரு வாட்டி என் கூட படிக்கிற பசங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அதுல ஒருத்தனுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் ஏற்கனவே பொம்பளை, அதனால நானும் தப்பா, அதனாலதான் அண்ணன் என்ன ஒரேடியா ஜெயில தூக்கி கொண்டு போட்டான். அங்க கொடுமைலாம் நடக்காது. எனக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கத்துக் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா அம்மா அங்க இருந்து என்ன ஜாமீன்ல வெளியில கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அண்ணனுக்கும் அம்மாவுக்கும் வாக்குவாதம் ரொம்ப நடந்தது. நேரா அவங்க வீட்டுக்கு தான் போனேன். போனா என்ன வீட்டு வாசல்ல கூட நீ போட்ட விடல. நாய் அடிச்சு துரத்துற மாதிரி துரத்துனானுங்க. என்ன ரொம்ப அசிங்கப்படுத்தினானுங்கப்பா. அசிங்கப்படுத்தி என்ன வெளியில அனுப்பிட்டானுங்க. எங்க போதும் தெரியாம தான் நின்றுட்டு இருந்தேன். கண்டிஷன் பண்ணி தான் கிங்ஸ் என்ன மறுபடியும் இங்க என்ன கூட்டிட்டு வந்தான். இங்க வந்ததுக்கு அப்புறமும் அந்த புத்தி எனக்குள்ள போகவே இல்லை. நான் அப்படியே தான் இருந்தேன். அப்புறம் இந்த வீட்டுக்கு இசை வந்தா. ஆனா ஆரம்பத்துல நான் அவளுக்கு கூட தப்பதம்ப பார்த்தேன். அப்பதான் ஒரு நாள் தற்செயலா அம்மாவோட அண்ணனையும் அவங்க அப்பனையும் ரோட்ல பார்த்தேன். என்ன ஒரு நாய் மாதிரி பரியாசம் பண்ணி சிரிச்சானுங்க. என்ன ஒரு ஈழப்பிறவி மாதிரி எகத்தலமும் பண்ணி சிரிச்சானுங்க. அப்பதான் இசை என் கூட வெளியில வந்திருந்தா. இசை அவங்க கிட்ட சவால் விட்டா, மனுஷனை மாத்தி காட்ட பாருங்கடான்னு வைராக்கியமா. அவ பேசின பேச்ச நான் அன்னைக்குதான் முத பார்த்தேன். இந்த உலகத்துல எனக்காக முத ஒரு பொண்ணிய முன்னாடி நின்னு எனக்காக வாதாடினா. இசை வாதாடினா, என் பொண்ணு இசை வாதாடினா. மனுஷனை மாத்தி காட்டுவேன். அன்னைக்கு இவன் காலில் வந்து நீங்க விழுவீங்க, விழ வாய்ப்பேன்னு சவால் விட்டா. என்னமோ தெரியல, நான் அவமானப்பட்டு நின்னப்போ எனக்காக ஒரு பொண்ணு எனக்காக பேசினா. அப்பதான் கொஞ்சம் நான் செஞ்ச தப்பெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நான் எந்த குடும்பத்துல பிறந்தேன், நான் யாரோட வாரிசு, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. இசை கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு பாசத்தை கொடுக்க ஆரம்பிச்சான். பொண்ணுன்னா போத இல்ல, அவ தாய் சகோதரி புள்ள, அவகிட்ட பழகி பாருங்க மாமா, அவ பாசத்தை மட்டும் கொடுப்பா அப்படின்னு ஒவ்வொன்றா எனக்கு கத்து கொடுத்தா. என்கிட்ட முத அன்பா பாசமா நெருங்கி வந்த உறவு அவ மட்டும்தான்ப்பா. அவ என்ன நெருங்கி வர முதல்ல ஆரம்பத்துல எனக்கு பயமா இருக்கும். ஆனா அவ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டா. என்ன தப்பான பார்வையில பார்க்கவும் மாட்டா, சீனு ஒதுக்கவும் மாட்டா. அவ பிஞ்சு கையால என் தலைய கோத்தி விடுவா. அவ பிஞ்சு கையால என் முகத்தை தடவி கொடுப்பா. மனுஷனா மாறினேப்பா, மனுஷனா மாறினேப்பா. அவளை என் புள்ள மாதிரி பார்க்க ஆரம்பிச்சா. எனக்கே ஒரு புள்ள பிறந்தா எப்படி இருக்கும்னு அவ ரூபத்துல பார்த்தேன். அப்போ நீ முழுசமானதே கிங்ஸ்னால இல்லையா? எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, நான் முழுசமானதுக்கு காரணம் இசை. என்ன பொன்னேர்பட்டிக்கு கூட்டிட்டு போவா. அவ பிஞ்சு வெள்ளால என்ன பிடிச்சுக்கிட்டு நைட்டு 12 மணிக்கு நாங்க சிவரேறி குதிச்சு போவோம். கூட கவினும் வருவான். என்னடா சொல்ற? நம்ம பரம்பரை ரகசியம் எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்தா. அவ யாரு, அவ பொறப்பு என்ன, அவ இந்த குடும்பத்துக்கு யாருங்கத எல்லாம் எனக்கு அவதான் சொல்லி கொடுத்தா. அதனாலதான் அவ மூளை முழுசா நான் பைத்தியமான. அவளோட ஒவ்வொரு சுவாசத்தையும் நான் சுவாசிக்க ஆரம்பிச்சேன். அவ வாசனை கூட என்னால கண்டுபிடிக்க முடியும்பா. அவ தள்ளி நின்னாலும் அவ எங்க நிக்கான்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு நான் ஆத்மாவா அவளை உண்மையா பாசமா பார்க்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு ஓரளவுக்கு மனுஷனா இருக்கேன்னா அவளாலதான்ப்பா. பாசக்காரிப்பா, என்ன மனுஷனா மாத்தனவா. அதுக்கப்புறம் தான் கிங்ஸ் எனக்கு உண்மை தெரியும். நிறைய வாட்டி சிவரேறி குதிச்சு வீட்டை விட்டு வெளியில போவோம். இதெல்லாம் நீ சொல்லவே இல்லை வெளியில. இல்ல, பத்திரமா போயிட்டு வீட்டுக்கு வந்துருவான். நைட்டு 12 மணிக்கு போவான். பன்னேர்பட்டி, நம்ம ஊரு, நம்ம கோட்டை எல்லாத்தையும் அவ ஒரு ஆண் மாதிரி கண்காணிப்பா. ஆரம்பத்துல நான் கூட அவளை விளையாட்டு தனமா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைச்சப்பா. அவ காரியமா ஒவ்வொரு காரியம் நகர்த்த ஆரம்பிச்சா. குறிப்பா அலெக்சர் வரைக்கும் கண்டுபிடிச்சது அவதான். அது எப்படி எப்படி ஒருத்த பொறுக்கி போக்கிரி. அதாவது ஒரு பொண்ணு எதை வேணாலும் விட்டு கொடுப்பா. ஒரு புருஷன், ஒரு காதலன் இன்னொரு பொண்ணை தொட்டவன்னு தெரிஞ்சதுன்னா ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டா. பொண்டாட்டியே அப்படி இருக்கும்போது நீ எப்படி சாரணம் தேர்ந்தெடுத்த?
ஏமா என்ன காதல பூ சுத்த பார்த்துட்டிய? அவன் பொம்பளை விஷயத்துல வீக்குன்னு நல்ல தெரிஞ்சும் அவன்கிட்ட போய் காதல் வலைய வீசி இருக்க, அவனை தான் வழியில சிக்க வச்சிருக்க, ஒன்னையே சுத்தி சுத்தி வர அளவுக்கு இப்ப பண்ணிட்ட, உன் மேல பைத்தியமாற அளவுக்கும் பண்ணி வச்சிருக்க. அது எப்படி? ஏன்டா கிங்ஸ்லின் ராஜா எங்கேயும் இடிக்கல? நல்லாவே இடிக்கிடா. ஏன்டா நண்பா, புருஷன் இன்னொத்திய தொட்டுட்டான், இன்னொத்திய பாக்குறேன்னு தெரிஞ்சுதானே நிறைய டைம்ஸ்ல நடக்குது. அக்கோர்ஸ். இங்க பாரு, என் புள்ள இப்படித்தான் உனக்கு முறையே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சு நீ அவனை அவ்வளோ காதலிச்சிருக்க. எதனால? இதுக்கு மேலே என்கிட்ட மூடி மறைக்கிற. அப்படி மறைக்கணும்னு நினைச்ச நீ இந்த கிங்ஸ்லின் ராஜா முழுசா பார்த்தது இல்லையே. அவன் பாசத்துக்கு கட்டுப்பட்டவன். ஆனா பிரச்சனைன்னு வந்ததுன்னா யாருன்னு பார்க்க மாட்டான். பார்த்துக்க, நீ யார் சொல்லிட்டா உனக்கு நல்லது. இங்க பாரு மகிமா, வாய் இடத்துல வேற எந்த பொண்ணாக்கி இருந்தாலும் எடுத்து பார்த்துக்க மாட்டான். இப்ப கட்டிக்க போற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலையா? கல்யாணம் பண்ணிக்க போறான். ஏன்னா அவன் இப்ப குடும்பத்தோட இருக்கான். சொத்து சுகம் ஏகப்பட்டது இருக்கு. அதனால தெரிஞ்சு விரும்புதான். நீ இங்க பாரு, எங்களுக்கான நேரம் வந்தாச்சு. நாங்க எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு கிளம்பணும். நீ விஷயத்த சொன்னா எனக்கு வேலை கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சொல்லு, என்ன நடந்துச்சு? நீ எதனால சாரனா அவ்வளோ காதலிச்ச? காதல்னா காதலு அப்படி ஒரு காதல். என் புள்ள அதிர்ஷ்டக்காரு. சத்தியமா என் புள்ள அதிர்ஷ்டக்காரு. நீ தான் என் மருமகன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. வேற ஒருத்தி என் மகனை கல்யாணம் பண்ணவும் விட மாட்டேன். ஆனா சரியான காரணம் வேணும். காரணம் இல்லைன்னு வச்சுக்கைய, இதே இடத்துல என் புள்ள அந்த அவ கழுத்து தாலி கட்டினா கட்டிடுவான். உண்மையை சொல்லு, எப்படி உனக்கு சாரோன்னு தெரியும்? நீ ஏன் சாரோன்னு இவ்வளோ காதலிச்ச? நீ யாரை காப்பாத்தணும்னு நினைக்கிற? உண்மையை சொல்லு. நீங்க அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்கக்காக நான் சொல்ல வரல. இதுக்கு மேலேயும் சில விஷயங்களை மறைக்க கூடாது, அதனால சொல்றேன். நீ புத்திசாலின்னு எனக்கு தெரியும். அதை விட நல்ல குணவதின்னு எனக்கு தெரியும். சொல்லு, எப்படி உனக்கு சாரோனை பிடிச்சது? அவன் பொம்பளை போரிக்கின்னு நல்லா தெரியும். எப்படியும் ஒரு குறைஞ்சது 100 பொம்பளையில தொட்டிருப்பான். தெரிஞ்சு நீ எப்படி? தெரியும், அவரு பெண்களை பாப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அதம்மா கேக்குறேன், எப்படி நீ விரும்புன? சாரோன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். முன்னாடியே தெரியும்னா லவ் பண்ணக்கு முன்னாடி தானே? இல்ல அபி மருமகா இந்த வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் அப்படிதானே? உங்க அக்கா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அக்காவோட மாப்பிளோட தம்பின்னு உனக்கு தெரியும், அப்படித்தானே? இல்ல, அதுக்கு முன்னாடியே எனக்கு சாரோன்னு நல்லா தெரியும். நான் காலேஜுக்கு சேர்றதுக்கு முன்னாடியே எனக்கு சாரோன்னு நல்லா தெரியும். சாரனோட மாமா பொண்ணும் நானும் தான் ஒன்னா படிச்சோம். அதே மாதிரி காலேஜும் ஒன்னாதான் சேர்ந்தோம். அப்பதான் எனக்கு முத சாரோன்னு தெரியும். இல்ல புரியல, எதுக்காக நீ அவனை தெரிஞ்சு வச்சுக்கிட்ட? நானும் ஆரம்பத்துல அவனை ஒரு பொறுக்கியா தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்க மாமா பொண்ணை வச்சுதான் அவன் பொறுக்கி இல்ல பொறுக்கி ஆக்கப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரிஞ்சது. நீ என்ன சொல்ற? ஆமா, அவன் மாமா பொண்ணும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்க எங்களுக்குள்ள எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்குவோம். அப்படிதான் ஒரு நாள் எதாச்சியா சாரனை பத்தி பேச ஆரம்பிச்சா. பேச ஆரம்பிச்சானா? அவளுக்கு சாரனை பிடிக்கும். பிடிக்கும்னா? பிடிக்கும்னா அது வந்து இல்ல, நீ எதனால ஓப்பனா பேசலாம். அவன் உடல் ரீதியா அவளுக்கு பிடிக்கும். நீ சொல்லு. அவ எப்பவும் சாரனை பத்தி பேசுவா. நான் ஆரம்பத்துல அவ காதலிக்கிறான்னு நினைச்சேன். அப்படித்தான் நம்பிக்கிட்டே இருந்தேன். எதாச்சும் ஒரு நாளே நீ எங்க மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானேன்னு நான் கேட்டேன். இல்ல, அவளை நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான். நான் ஏன்னு கேட்டேன். அப்பதான் அவ எல்லா உண்மையும் என்கிட்ட சொன்னான். அவ ஃப்ரெண்டுங்கனாலதான் எல்லா உண்மையும் என்கிட்ட சொன்னான். அவன் தான் அத்தை பையனும் அவங்க அத்தை வீட்டுல இருந்து வளர்க்க முடியாம இவன் ரொம்ப சேட்டை பண்ணுதான்னு சொல்லி எங்க வீட்டுல கொண்டு விட்டாங்க. ஆனா அந்த பையனுக்கு ஏகப்பட்ட சொத்து சுகம் இருக்குதே. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு போட்டியா அவங்களும் நிறைய காலேஜ் எல்லாம் வச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த ஊதாரி பேர்லயும் கண்டிப்பா ஒரு காலேஜ் இருக்கும். அதனாலதான் இவனை எங்க கைக்குள்ள இஷ்டத்துக்கு வச்சிருந்தா அவன் பேர்ல கிடைக்கிற காலேஜ நாங்க வாங்கிக்கலானே எங்க அப்பா எங்க தாத்தா எல்லாரும் பிளான போட்டு அவனை சின்ன வயசுல இருந்தே ஒரு மாதிரியா வளர்த்தாங்க. அவன் உண்மையிலே ரொம்ப நல்லவனாதான் இருந்தா. ஆனா எங்க அப்பா எங்க தாத்தா எல்லாரும் சேர்ந்துதான் அவனை அப்படி வளர்த்தாங்க. அப்படிதான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க காலேஜ் எங்க ஃபேமிலிக்கு வந்ததுன்னு சொன்னான். நான் எப்படின்னு அவகிட்ட கேட்டேன். அப்பதான் அவ சில உண்மைகளை சொன்னான். எங்க அத்தை பேர்லயும் கொஞ்சம் காலேஜ் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்ல, எங்களை விட செம்பிளிங்கையா வீட்டுலதான் நிறைய காலேஜ் எல்லாம் இருக்குது. அந்த வீட்டுலதான் எங்க அத்தை வாழ போயிருக்காங்க. ஆனா எங்க அத்தை கிட்ட அந்த காலேஜை நேரா கேட்டா தரமாட்டாங்க. ஆனா அந்த குடும்பத்து காலேஜையும் எங்க அத்தை தான் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எங்க காலேஜுக்கு போட்டியாவே இருக்குது. நாங்க காலேஜ் ஃபீஸ் நிறைய வாங்கலாம்னு நினைச்சாலும் செம்பிளிங்கையா வீட்டு காலேஜ் நிறைய இருக்கனால இந்த ஊர்ல உள்ள பிள்ளைங்களும் சரி சுற்று வட்டாரமும் சரி எல்லா ஸ்டூடெண்டும் அங்கதான் போய் சேர்றாங்க. ஏன்னா அங்க பாதி ஃபீஸ் தான். அது மட்டும் இல்ல, அங்க நிறைய பெசிஸ்டும் இருக்குது. அதனால எல்லா ஸ்டூடெண்டும் அங்க போய் சேர்ந்துருந்தாங்க. எங்க காலேஜுக்கு யாருமே வரதே இல்ல. இப்படியே போனா நம்ம காலேஜை இழுத்து மூட வேண்டியதான். அதனால எங்க தாத்தாவும் எங்க அப்பாவும் பிளான போட்டாங்க. எங்க அத்தை
அத்தைக்கும் மாமாவுக்கும் சண்டை முட்டி விடுவாங்க. எங்க அத்தை அடிக்கடி கோச்சிட்டு எங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. அதை எங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி காலேஜ எங்க அப்பா நிர்வாகம் பண்ற மாதிரி எங்க அத்தை கிட்ட இருந்து நாங்க எழுதி வாங்கிட்டோம். ஆனா எங்க அத்தைக்கு தெரியாது இன்னும் அந்த காலேஜ் எங்க அத்தை பேர்ல தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது எங்க அத்தை பேர்ல வெறும் சொத்து பேர் மட்டும் தான் இருக்குது, பவர் பட்டா இல்லன்னு. அந்த பவர் பட்டா யார் பேர்ல இருக்குன்னு பார்த்தா அது சாரோன் பேர்ல இருந்தது. ஆனா சாரோனுக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சா அந்த காலேஜ் எப்படி எங்களுக்கு கொடுப்பான்? அதனாலதான் அவனுக்கு எதெல்லாம் அந்த உலகத்துல செய்யக்கூடாதோ அத்தனையும் நாங்க செய்ய கொடுத்தோம். அவன் காலேஜ்ல கவனம் செலுத்த மாட்டான்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அவன் பேர்ல இருக்கனால அதை சொல்லி நாம அந்த காலேஜை வாங்கிடலான்னு பிளானை போட்டு அவனுக்கு நிறைய பெண்கள் சவாசத்தை நாங்க தான் உண்டாக்கணும். அவனுக்கு நிறைய கெட்ட பழக்கத்தை நாங்க தான் கற்றுக் கொடுத்தோம். அது எங்க அப்பாவும் தாத்தாவும் தான் அப்படி பண்ணினாங்க. அவனும் அதுக்கேற்ற மாதிரி மாறினான். அவன் பேர்ல இந்த காலேஜ் இப்போ எங்க அப்பா பேருக்கு மாறிட்டு எங்க அத்தையும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா எங்க அத்தைக்கு எதுவுமே தெரியாது. எங்க அத்தை வெறும் பவர் பட்டா மட்டும் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. எங்க அத்தைக்கு தெரியாது அந்த காலேஜ் முழுசா எங்க பேருக்கு வந்துட்டுன்னு. எல்லாரும் ஏமாந்து போய் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சா. அதையும் மீறி எங்க காலேஜுக்கும் அவங்க காலேஜுக்கும் போட்டி வரும்போதெல்லாம் எங்க அத்தை உண்மையிலே எங்ககிட்ட சண்டை போட வருவாங்க. அப்பெல்லாம் சாரோனை காட்டியே நாங்க தப்பிச்சிருவோம். உன் பிள்ளை எப்படி இருக்கா பாரு, உன் பிள்ளை வேலை அந்த கேஸ் இருக்குது இந்த கேஸ் இருக்குது, எங்க மான மரியாதையே போகுதுன்னு அத்தைக்கு மனவேதனையை கொடுத்துருக்காங்க. அத்தையும் நம்ம பிள்ளை உண்மையிலே இப்படித்தான் இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு சரி நம்ம அப்பா அண்ணங்கிட்ட இருந்தாவது அவன் திருந்துவானே, அவங்களும் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்காங்க. அத்தை முழுசா அந்த குடும்பத்தை நம்பினாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வார்த்தை சொன்னா, இன்னும் போக போக பாரு செம்புலிங்கையா குடும்பம் கீழே போய் எங்க குடும்பம் தான் டாப்ல வரும், எங்க குடும்பம் பேர் புகழ் வாங்குன்னு ஒரு பேரை சொல்லி சவால் விட்டா. அதே மாதிரியே கொஞ்ச நாள்ல செம்புலிங்கையா குடும்ப பேரே எனக்கு தெரியாது. ஆனா அவங்க குடும்ப பேரை சொன்னாலே ஊருக்குள்ள கொஞ்சம் மதிப்பு. ஏன்னா அங்க டாக்டர்ஸ் அங்க கலெக்டர் எல்லாருமே அந்த வீட்டுல படிச்சவங்க இருந்தாங்க. அதனால அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் பேர் புகழ் இருந்தது. ஆனா அதே படிச்சவங்க அதே வீட்டுல சாரோனை முட்டாளாக்கி வச்சிருந்தாங்க. நான் அவ வீட்டுக்கு போயிருக்கேன். அப்பெல்லாம் சாரோனவங்க ரொம்ப கீழ்த்தரமா நடத்துவாங்க. எனக்கு அப்ப சாரோன் யாரு, அவன் பேக்ரவுண்ட் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா ஒரு சக மனுஷியா ஒரு பொண்ணா எனக்கு அவன் மேல இறக்கம் வரும். ஏன்னா அவ்வளவு கீழ்த்தரமா அவனை நடத்துவாங்க. ஆனா அது அவனுக்கே தெரியாது. அவன் பாட்டுக்கு அப்பவும் ஏதாவது பேசிட்டு சிரிச்சிட்டு போவான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நாட்கள் அப்படியே போச்சுதே. ஒரு நாளே அவனை பத்தின எல்லா ரகசியமும் அவங்க அண்ணன் கிங்ஸனுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங்ஸன் அவங்க வீட்டுல போய் சண்டை போட்டதாவும் இனி எதையும் மூடி மறைக்க முடியாதுன்னு சாரோன் மேல நாங்க பழிய போட போறோம்னு சொல்லி அவங்களே தான் ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணி அவன் அந்த பொண்ணை கெடுக்க போனதா ஒரு கேஸ போட்டாங்க. நாங்க இருக்கும்போதே அவங்க மாமா அவங்க தாத்தா எல்லாருமே அங்க வந்தாங்க. அவனை எல்லா ஸ்டூடெண்ட் முன்னாடி ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. அப்பதான் திடீர்னு யாரோ வந்து கிங்ஸனை அடிச்சு அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டதா எனக்கு செய்தி வந்தது. எனக்கு அப்போ கிங்ஸ் மாமாலாம் யாருன்னு தெரியாது. ஆனா அன்னைக்கு அவன் அங்க அவசியப்பட வேண்டியது விட்டா அன்னைக்கு வேற மாதிரி நடந்திருக்கணும். எல்லாருமே அவனை அடிச்சு கொண்டிருப்பாங்க. இதுதான் அவங்க மாஸ்டர் பிளான். இவன் கெடுக்க போன ஒரு பொண்ணுன்னு சொல்லி ஊர் மக்களையும் ஸ்டூடெண்டையும் ஏவி விட்டு அவங்க எல்லார் கையாலையும் அடிச்சு கொள்ளதுக்கு ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. சாரோனை எல்லாருமா சேர்ந்து கொள்ளதுக்கு ரெடியா தான் இருந்தாங்க. அப்பதான் கிங்ஸன் மாமா அங்க வந்து அவனை பெல்ட்டால அடிச்சு அங்கிருந்து தூக்கிட்டு போயிட்டாரு. யாருமே வாயை திறக்கவே இல்லை. அப்பதான் முத எனக்கு தெரிஞ்சது கிங்ஸன் மாமா பார்த்தா ஊரே பயப்படுன்னு. அவங்க மாமாக்கும் தாத்தாவுக்கும் ஆத்திரம், இந்த வாட்டியும் சாரோன் தப்பிச்சுட்டானு. என்னைக்குனாலும் சாரோனுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சுதான் கிங்ஸன் மாமா அவனை 2 வருஷம் ஜெயில போட்டிருக்காரு. இதுமே எனக்கு அவதான் சொன்னா. அவங்க அண்ணன் ரொம்ப புத்திசாலி, நல்ல காரியமா வந்து காப்பாத்தி தன் தம்பியை கூட்டிட்டு போயிட்டாருன்னு. அதுக்கப்புறம் நாங்க எங்க அத்தை கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவனை எப்படியாவது வெளியில கொண்டு வர வச்சு அவனை எப்படியாவது தீர்த்து கட்டிடலான்னு பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரியே எங்க அத்தை கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி எங்க அத்தை மனசையும் மாத்தி அவனை ஜாமீன்ல இருந்து வெளியில கொண்டு வந்தோம். அது கிங்ஸி மாமாக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா நாங்க தான் ஜாமீன்ல எடுத்துட்டு வந்தோம். ஆனா அதுவும் கிங்ஸி மாமாக்கு தெரிஞ்சுட்டு சாரோனும் ஜாமீன் நம்ம அத்தை மாமா தான் எடுத்திருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு தாத்தா தான் நம்மள வெளியில கொண்டு வந்திருக்காரு. உள்ள தள்ளினது நம்ம அண்ணன், ஆனா நம்மள காப்பாத்தினது நம்ம மாமாவும் தாத்தாவும் தான் நினைச்சுக்கிட்டு அவன் அதே வீட்டுக்கு போயிருக்கான். இதுதான் தனக்கான சந்தர்ப்பம்னு சொல்லி காலேஜ அவங்க பேருக்கு மாத்திட்டாங்க. எழுதி வாங்கினதுக்கு அப்புறம் அவன் அங்க வச்சா அது ஆபத்துன்னு அவங்க பொண்ணு அதான் என் ஃப்ரெண்டு அவகிட்ட தப்பா நடக்க பார்த்தான்னு சொல்லி அவனை அடிச்சாங்க. அடிச்சானுங்களா? நானும் அங்கதான் இருந்தேன். ஆனா அன்னைக்கு நடந்தது வேற. சாரன் எப்பவும் போல அவன் அங்கதான் வந்துட்டு இருந்தான். நான் தான் ஏற்கனவே சொன்னேன் அவளுக்கு எப்பவுமே சாரன் மேல ஒரு ஆசைன்னு. அதை தீர்த்துக்கிறதுக்காக அவதான் ரூமுக்குள்ள அவனை கூப்பிட்டா. நான் அங்கதான் இருந்தேன். அவனும் இவ விருப்பப்பட்டுதானே கூப்பிடுதான்னு உள்ள போனான். அவன்கிட்ட கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் மேல எந்த பழியும் விழுந்துடக்கூடாது, இல்ல நாளைக்கு இவன் நம்மளை கல்யாணம் பண்ண சொல்லி வற்புறுத்த கூடாதுன்னு சொல்லி அவனே எனக்கு எடுக்க வரான்னு கத்துனான். என்னையவே சாட்சிக்கு நிப்பாட்டினாங்க.
என் கண்ணு முன்னாடி தான் அவனை அடிச்சு விரட்டினாங்க. ஆனா சாரன் ஒரு நிமிஷம் கூட நான் எந்த தப்புமே பண்ணல. அவதான் என்ன கூப்பிட்டான்னு எந்த வாக்குவாதமும் பண்ணவே இல்லை. அவங்க பழி சுமத்தினாங்க, வாங்கிக்கிட்டான். அங்கிருந்து கிங்ஸி மாமா வந்தாரு. அவர் தான் அப்புறம் அவன் அங்கிருந்து கூட்டிட்டு போனாரு. என்ன பார்த்தேன். அதுக்கும் கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சாங்க. நான் தான் சாட்சி சொன்னேன். எனக்கு அப்ப சாரன் சத்தியமா யாரு, அவன் யாருடைய புள்ள, அவன் யாரோட பேர, அவன் குடும்பம் யாரு எதுவுமே எனக்கு தெரியாது. அவன் ஒரு பொறுக்கி, இந்த குடும்பத்துல உள்ள ஒரு பொறுக்கின்னு தான் நானும் நினைச்சேன். சரி, தப்பா வளர்க்கப்பட்டிருக்கான் அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். திடீர்னு ஒரு நாள் எங்க அக்காவுக்கும் ஜான் மாமாவுக்கும் கல்யாணம். அப்படிதான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். வந்த உடனே அவன் முகத்தை நான் பார்த்தேன். அவனுக்கு நான் யாருன்னே தெரியல. ஆனா எனக்கு தெரியுமே, வீணா ஒரு பையனுக்கு வந்து நம்ம போய் சாட்சி சொல்லிட்டோமேன்னு நான் ஏற்கனவே குற்ற உணர்ச்சியில தான் இருந்தேன். ஜான் மாமா கூட அவனை நான் பார்த்தேன். நான் நொறுங்கி போனேன். அதுக்கப்புறமும் பார்த்தேன் அவன் இங்கேயும் அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டான். அவனை பத்தின உண்மையான விவரம் தெரிஞ்சது. அவன் செம்புலிங்கைய பேரனு. அப்புறம் ஒரு நாள் நடு ரோட்ல சாரனை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருந்தாங்க. சாரன் எதையுமே கண்டுக்காம நின்றுட்டு இருந்தா. அப்பதான் இசை எங்கேருந்து வந்தா. அவங்க கிட்ட சண்டை போட்டா. தான் மாமாவை அவ எங்கேயுமே விட்டு கொடுக்கவே இல்லை. ஏன் மாமா, அது ஏன் மாமா, ஏன் ரத்தம் அப்படின்னு அவனுக்காக அங்க நின்று வாதாடுனா. அவங்க ரொம்ப பரியாசம் பண்ணினாங்க. பிஸ்கட்டை தூக்கி போட்ட மாதிரி பிஸ்கட்டை தூக்கி போட்டு அவனை நாய் மாதிரி நடத்தினாங்க. இசைக்கு கோவம் உச்சிக்கு போச்சதே. கத்தி எடுத்து அவங்கள கொல்ல போனா. அங்க ஒரு பெரிய யுத்தமே நடந்தது. இசை சரி சமமா நின்று சண்டை போட்டா. அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணனா. சாரனுக்காக அவ வாதாடுனா. சவால் விட்டா. என் மாமாவை ஒரு மனுஷனாக்கி நான் காட்டுவேன். பரியாசம் பண்ணாங்க. என் மாமாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும், என் மாமாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நிச்சயமா அமைச்சு கொடுப்பேன்னு அவ சவால் விட்டா. அவ சவால் விட அவங்க காருக்குள்ள இருந்து பரியாசம் பண்ணி சிரிச்சாங்க. அப்பதான் சாரன் கண்ணுல நான் முத கண்ணீரை பார்த்தேன். தனக்காக ஒரு பொண்ணு இவ்வளவு வாதாடலனே அவளையே அவன் பார்த்துக்கிட்டு இருந்தான். இசைக்கு கண்ணீர், வேதனை, கோபம். அவ அதிகமா சண்டை போட்டா. அப்பதான் நானே போய் இசைக்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னேன். நீதான் போய் இசைக்கிட்ட எல்லாமே சொன்னியா? ஆமா, ஆரம்பத்துல இருந்து அது வரைக்கும் நடந்த சம்பவத்தெல்லாம் நான் இசையை பார்த்து சொன்னேன். அப்ப எனக்கு இசை அந்த அளவுக்கு பழக்கம் கிடையாது. எங்க அக்கா அந்த வீட்டுக்கு வாழ போயிருக்கா, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இசை சாரனுக்காக வாதாடினதை பார்த்துதான் நான் இசைக்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னேன். அப்ப அவ என்கிட்ட கெஞ்சி கேட்டது ஒன்னே ஒண்ணுதான். என் மாமாவை பாத்துக்க, என் மாமா நான் மனசனாக்கி உன் கையில கொடுக்கறேன். அவர் உன்னை நல்லா பாத்துக்கிடுவாரு, உன் மேல உசுரா இருப்பாரு. நீ அவர் கூட சந்தோஷமா வாழுவ. நான் என் உசுரை கொடுத்தாரு உன்னையும் என் மாமாவும் வாழ வைப்ப அப்படின்னு சாரனுக்காக என் காலில் விழுந்தா. என் புள்ள, என் புள்ள இசை, என் புள்ளதான், என் புள்ளதான். அவ என்ன சாரனுக்கு காதலியா கேட்கல, அவளுக்கு அம்மாவாதான் என்ன கேட்டா. சத்தியமா சொல்றப்பா, அவ என்ன காதலியா கேட்டிருந்தா கூட நான் யோசிச்சிருப்பேன். அவ என்ன அம்மாவா கேட்டா, அம்மாவா கேட்டா. மனப்பூர்வமா நான் சாரனை ஏத்துக்கிட்டேன்ப்பா. இசை என்கிட்ட சொன்னா, சாரன் மாமாவை முழுசா மனசனாக்குனதுக்கு அப்புறம் நீங்க அவரை காதலிச்சா போதும், கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும்னு சொன்னா. அப்படி நான் செஞ்சா அவங்க அத்தை பொண்ணுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அதனாலதான் அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவன் திருந்தினாலும் சரி திருந்தாம போனாலும் சரி, அவனுக்கு நான் துணையா இருக்கலாம் நினைச்சேன். அவன் எப்படி இருந்தாலும் அவனை ஏத்துக்கிட்டு அவனுக்காக ஒரு பொண்ணு போராடிட்டு இருக்காளே, அவளுக்கு தாயா இருக்கலான்னு தான் முழு மனசார நான் சாரோனை நேசிக்க ஆரம்பிச்சேன். நான் சத்தியமா சொல்றேன், சாரோனை நான் மனசார விரும்புறேன். அவர் என் உசிரி. அவன் எப்படி இருந்தாலும் அவன் ஏன் சாரோனு, அவன் எப்படி இருந்தாலும் ஏன் சாரோனு. அப்படின்னா என் புள்ள சாரன் வாழ்க்கை நாசமனா போனதுக்கு நான் தான் காரணமா? ஏப்பா, என் அண்ணன் நினைச்சேன்னு நம்பிதானே என் புள்ளைய அங்க கொண்டு விட்டேன். உன் புள்ள தப்பானவன், உன் புள்ள தப்பானவன்னு சொல்லி அவனை தப்பா வளர்த்துட்டீங்களே. நானும் அதை நம்பிட்டேனே. அங்க நான் போகும்போதெல்லாம் என் புள்ள என்கிட்ட ஏதாவது சொல்ல வருவா. நான் காது கொடுத்து கேட்கலையே. என் புள்ள வாழ்க்கையை நான் அழிச்சிருக்கேனே. என் புருஷன் கூட சொன்னாரு, உங்க அண்ணன் உங்க அப்பா சரியில்லைன்னு. எத்தனை நாள் இந்த கிங்ஸின் பையன் என்கிட்ட சண்டை போட்டிருப்பா. எத்தனை நாள் நான் அவனை அடிக்க போயிருப்பேன்.
என்கிட்ட உண்மை தானே சொல்ல வந்தா. என் அப்பா என் அண்ணன்னு நம்பினானே, என்னையவே இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ண வச்சிருக்கானுங்களே. என் சாருன் பையன் வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்காங்களே. என் புள்ள கெட்டவெல்லாம் இல்ல, என் புள்ள கெட்டவெல்லாம் இல்ல. நான் ஒரு பாவி, என் புள்ளைய வளர்க்க முடியலன்னு யார் குழந்தைய நான் எதுக்கு வளர்க்கணும்னு சொல்லி தான் அங்க கொண்டு விட்டேன். நான் வளர்த்திருந்தா கூட என் புள்ள நல்ல புள்ளையா இருந்திருப்பானே. ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே. இதோட சம்பவம் முடியும்னு நினைக்கிற? இதுக்கு மேலே ஏதோ ஒரு விஷயம் இருக்குடா, அது எனக்கும் தெரியும். இப்பவும் இந்த பொண்ணு ஏதோ ஒரு பெரிய விஷயத்த நம்ம கிட்ட மறைக்கிறாடா, அது நல்லா தெரியுது. அது யாரை காப்பாத்துறதுக்கு இந்த பொண்ணு பயந்து மறைக்கிறா? அம்மா, இசையங்கடா?